பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். இன்றைய அல் கௌசியா அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியூடாக நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் அனைவரும் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே வீற்றிருக்கின்றோம். அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்திற்கு செய்த சிறப்புகளில் ஒரு மிக பெரும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பு தான் இந்த ரமலானுடைய மாதத்தின் நோன்பு என்பது. ஏனைய உம்மத்தினருக்கு இந்த ரமலானுடைய மாத நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தாலும், ஏனைய நோன்புகள் கடமையாக்கப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தை விடவும் ஒரு சிறப்பான, அதில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை விடவும் ஒரு சிறப்பான கண்ணியத்தை ரமலானுடைய மாதத்திற்கு அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா தந்திருக்கின்றார். அப்படி இந்த ரமலானுடைய மாத நோன்பை எங்களுக்கு கடமையாக்கியது மாத்திரமல்லாமல் அதில் பலவிதமான சிறப்புகளையும் பலவிதமான நன்மைகளையும் அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்தினருக்கு வைத்திருக்கின்றார். ரமலான் மாதம் முழுக்க ஒரு பரக்கத்து செய்யப்பட்ட மாதமாக இருந்தாலும் அதிலும் நிறைய விடயங்களை அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பாக்கி தந்திருக்கின்றார். அந்த வகையில் தான் இந்த மாதத்திலே ஒரு இரவை எங்களுக்கு குறிப்பாக ஆக்கி தந்திருக்கின்றார். அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா அவனது அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தையே இறக்கியிருக்கின்றார். சூரத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் முதலாவது அதனுடைய ஆயத்து அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நாங்கள் இந்த புனிதமிக்க குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவிலே இறக்கி வைத்தோம். அப்போ அல்லாஹ் இந்த ரமலானை முழுக்க முழுக்க பரக்கத்தாக்கி அதிலும் ஒரு பெரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு தந்த அற்புதமாக இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். அதுவும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே குர்ஆனை இறக்கி சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். எனவே லைலத்துல் கத்ர் என்று இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். கதிர் என்று சொன்னால் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த குர்ஆனுக்கு விரிவுரை சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்களான இமாம்கள் கதிர் என்கின்ற அந்த வார்த்தைக்கு பலவிதமான கருத்துக்களை சொன்னாலும் முக்கியமான 3 கருத்துக்களை நாம் இந்த இடத்தில் நோக்குவோம். முதலாவதாக, இந்த கதிர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கண்ணியம், மகத்துவம் என்ற அர்த்தத்தை நாங்கள் வழங்கலாம். ஏன் அவ்வாறு கண்ணியம், மகத்துவம் என்ற அர்த்தத்தை வழங்குகின்றோம் என்று சொன்னால், அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை இந்த மாதத்தில் இறக்கின்றான். அதுவும் இந்த இரவில் இறக்கி இருக்கின்றான். அது மாத்திரமல்லாமல் இந்த மாதம் முழுக்க ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகின்றன, சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன, ரஹ்மத்துடைய வாயில்களை அல்லாஹ் தாராளமாக திறந்து வைத்திருக்கின்றான், வானத்துடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கின்றான். இவ்வாறான பல கண்ணியத்தை இந்த மாதம் பொதிந்திருப்பதன் காரணமாக நாங்கள் கதிர் என்ற அர்த்தத்தை அதற்கு வழங்கலாம். இதனை முஃபஸ்ஸிரீன்கள் கூறி காட்டுகின்றார்கள். இரண்டாவதாக, இந்த கதிர் என்கின்ற வார்த்தைக்கு விதி, அளவீடு என்றும் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஒரு மனிதன் இந்த ஆண்டிலிருந்து அடுத்த ஆண்டு வரைக்கும் செய்யக்கூடிய அனைத்து விதமான அமல்களுக்கும் ஒரு விதியையும் அளவீடுகளையும் நிர்ணயித்து மலக்குமாருடைய கைகளிலே ஒப்படைத்து அதனை மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க செய்கின்றார். ஒரு மனிதன் மௌத்தாவது, ஹயாத்தாகுவது, அதே போன்று அவனுடைய வறுமை, செல்வம், அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், நன்மைகள், தீமைகள் அனைத்தையும் அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவில் தான் அளவீடு செய்து அதனை மனிதனுக்கு விதியாக்கின்றான். அதனால் இந்த இரவிற்கு விதி, அளவீடு, கதிர் என்கின்ற வார்த்தைக்கு விதி, அளவீடு என்றும் அர்த்தங்களை நாங்கள் கொடுக்க முடியும். மூன்றாவதாக, கதிர் என்கின்ற வார்த்தைக்கு நெருக்கக்கூடிய இரவு என்றும் ஒரு பொருளை கொடுக்கின்றார்கள். நெருக்கடியான இரவு. ஏன் அவ்வாறான அந்த அர்த்தத்தை கொடுக்கின்றார்கள் என்றால்,
இந்த சூரத்துல் கதருடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். இந்த இரவில் மலக்குமார்கள் செய்தினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தலைமையிலே அல்லாஹ் பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்களை இந்த பூமிக்கு இறக்கின்றார். அவர்கள் கதருடைய இரவிலே எங்கெங்கெல்லாம் அல்லாஹ்வை ஞாபகம் கூறப்படுகின்றனோ, அதே போன்ற சலவாத்துக்கள் குர்ஆன்கள் போன்ற அமல் இபாதத்துக்கள் செய்யப்படுகின்றனோ, அந்த இடங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுமந்து சென்று மக்களுக்கு அதனை வழங்குகின்றனர். அதனால் பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்களை இந்த இரவிலே இறக்கி அல்லாஹ் இந்த பூமியை நெருக்கடியாக ஆக்கின்றான். நிறைய பேர் இறங்குவதன் காரணமாக இது நெருக்கடியாக ஆகின்றது என்கின்ற அர்த்தத்தின் மூலமாக இந்த இரவிற்கு நெருக்கடியான இரவு, நெருக்கக்கூடிய இரவு என்ற அர்த்தத்தையும் இந்த கதிர் என்கின்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்களான இமாம்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். அதே போன்றுதான் அடுத்ததாக இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அப்ப கதருடைய இரவில் நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். கதருடைய இரவு என்று சொன்னால் என்ன என்று உமக்கு அறிவித்தது என்ன என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு ஒரு வினாவை எழுப்பி அதற்கான பதிலையும் அடுத்த ஆயத்திலே தருகின்றான். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த கதருடைய இரவு இருக்கின்றதே, அது என்ன என்று சொல்லாமல் அது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது என்று அல்லாஹ் இந்த இரவை பற்றி கூறுகின்றான். லைலத்துல் கத்ரி, இந்த கதருடைய இரவு என்ன தெரியுமா? ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட ஒரு சிறப்பான இரவாக இருக்கின்றது. ஏன் 1000 மாதங்களை விட சிறப்பான இரவு என்று சொன்னால், அந்த இரவிலே நாங்கள் எந்த அமல்கள் செய்தாலும் அது 1000 மாதங்கள் நாங்கள் அமல் செய்ததை விட சிறப்பானதாக இருக்கின்றது. அதற்கான கூலிகள் அந்த அளவிற்கு அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகின்றான் என்பதைத்தான் இந்த ஆயத்திலே அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா சுட்டி காட்டுகின்றான். ஏனைய உம்மத்தினர்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அன்றைய காலத்தில் அவர்கள் நிறைய வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும், நிறைய வருடங்கள் அமல் செய்திருந்தாலும் கூட இந்த உம்மத்திற்கு குறைவான ஆயுட்காலத்தை வழங்கி அல்லாஹ் அந்த ஆயுட்காலத்திற்குள்ளே அவர்களை விட சிறப்பான ஒரு விஷயத்தை அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவிலே வைத்திருக்கின்றார். உதாரணமாக பனு இஸ்ரவேலர்களிடத்தில் அன்றைய காலத்தில் ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். அந்த அரசர் ஒரு நல்ல விடயத்தை செய்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா அன்றைய காலத்தில் இருந்த அன்றைய உம்மத்திற்கு பொறுப்பாக இருந்த நபியிடத்தில் வஹி அறிவிக்கின்றான். அந்த அரசர் எதனை ஆசைப்படுகின்றார், அந்த அரசருக்கு என்ன ஆசை இருக்கின்றது என்று கேட்க சொல்லுங்கள் என்று கேட்டவுடன் அந்த அரசர் கேட்கின்றார், எனக்கு சொத்துக்கள் இருக்கின்றது, அதே போன்று எனக்கு பிள்ளை செல்வம் வேண்டும், அவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் போரிடுவதற்கு செலவிட வேண்டும், அவர்களை நான் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த அரசர் கூறுகின்றார். எனவே அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அரசருக்கு 1000 பிள்ளைகளை கொடுத்தார். அதுவும் ஆண் பிள்ளைகளை 1000 பிள்ளைகளை அந்த அரசருக்கு கொடுத்து அந்த அரசர் ஒவ்வொரு பிள்ளையையும் போருக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்காக வேண்டி தயாராக்குகின்றார். முதலாவதாக ஒரு பிள்ளையை அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதற்கு தயார் செய்து போருக்காக வேண்டி அனுப்புகின்றார். அந்த பிள்ளை 1 மாதம் ஜிஹாது செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்து ஷஹீதாகி விடுகின்றது. இரண்டாவதாக ஒரு பிள்ளையை போருக்காக வேண்டி தயார் செய்து அனுப்புகின்றார். அந்த பிள்ளையும் 1 மாத காலம் போர் புரிந்து ஷஹீதாகி விடுகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு பிள்ளையாக ஒவ்வொரு மாத காலம் போர் புரிந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகி விடுகின்றது. 1000 பிள்ளைகளும் ஷஹீதாகி விட்டது. இறுதியில் அந்த அரசரும் என்ன செய்கின்றார்? களத்தில் இறங்குகின்றார். பிள்ளைகளை அனுப்புகின்ற காலகட்டத்தில் அந்த அரசரும் இரவிலே நின்று வணங்குதல், பகல் காலங்களில் நோன்பு நோற்றல் போன்ற அதிகமான இபாதத்துக்களில் ஈடுபடுகின்றார். இவ்வாறு 1000 பிள்ளைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்பி அந்த 1000 பிள்ளைகளும் ஷஹீதாகி முடிந்துவிட்டது. இறுதியிலே அந்த அரசரும் களத்தில் இறங்கி அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்து ஷஹீதாகி விடுகின்றார். இதனை பார்த்த அந்த காலத்து மக்கள்
அல்லாஹ் இவருக்கு எந்த அளவான ஒரு அந்தஸ்தை வழங்கி இருக்கின்றான். 1000 பிள்ளைகளை கொடுத்து 1000 பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகிய நன்மையை கொடுத்திருக்கின்றான். இறுதியில் இவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகி விட்டார். அதே போன்று அவருடைய சொத்துக்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதற்கு செலவழித்து விட்டார். இவரை விட யார்தான் இந்த அளவுக்கு அமல் செய்ய முடியும் என்று கேட்கின்றார்கள். இதனையும் விட ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை தந்து அதில் ஒரு இரவை தந்திருக்கிறான் அல்லாஹ். இவர்களை விட இந்த உம்மத்தை நாங்கள் சிறப்புப்படுத்த வேண்டும், நான் சிறப்புப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அந்த ஒரு இரவில் செய்யக்கூடிய அமல் இபாதத்து 1000 மாதங்கள் செய்த இபாதத்தை விட 1000 மாதங்கள் அவர்கள் செய்த அமலை விட மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது என்று இந்த உம்மத்திற்கு அந்த சிறப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். எனவே 1000 மாதங்கள் என்று கூற குறிப்பிடவில்லை அல்லாஹ். 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு, அதுவும் ஒரே ஒரு இரவு. அதில் இமாம்கள் கூறுகின்றார்கள், அதில் எந்த நல்லமல் செய்தாலும் அது 1000 மாதங்களை விட செய்த அமல் 1000 மாதங்கள் செய்த அமலை விட சிறப்பானதாகத்தான் அல்லாஹ்விடத்தில் கணக்கெடுக்கப்படுகின்றது என்று கூறுகின்றார்கள். குர்ஆன் ஓதுகின்றோம், திக்ர்கள் செய்கின்றோம், ஸலவாத்து சொல்கின்றோம், சுன்னத்தான தொழுகைகளில் ஈடுபடுகின்றோம், இரா வணக்கங்களில் ஈடுபடுகின்றோம். இவை அனைத்தும் நாங்கள் 1000 மாதம் அமல் செய்த அமலை விட மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அந்த ஒரு பெரும் சிறப்பை வழங்கி இருக்கின்றார். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார்கள். இதனை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உர்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் அறிவிப்பு செய்கின்றார்கள். பனு இஸ்ரவேலர்களிலே 4 நபரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், ஹிஸ்கீல் இப்னு அஜூஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் குறிப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்றார்கள். அவர்கள் 80 வருடங்கள் அமல் செய்தார்கள். அவர்கள் கண்ணிமைக்கின்ற நொடிப்பொழுது கூட பாவம் செய்தது கிடையாது. கண்ணிமைக்கும் நொடிப்பொழுது கூட எந்த ஒரு பாவமும் செய்யாத அந்த 4 நபரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து கூறுகின்ற பொழுது சஹாபாக்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள், இந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காதா? அந்த நேரத்தில் தான் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நற்செய்தியை கூறுகின்றார்கள். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஒரே ஒரு இரவு தான், அந்த இரவிலே செய்கின்ற அந்த இரவுடைய சிறப்பு, அந்த இதவுடைய அந்தஸ்து எவ்வளோ தெரியுமா? 1000 மாதங்களை விட சிறப்பானதாக ஆக்கியிருப்பதாக இந்த உம்மத்திற்கு அந்த சுபச்சோபனத்தை சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமயத்தில் சொல்லிவிட்டு செய்கின்றார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யாரு நன்மை எதிர்பார்த்தவனாகவும் இக்லாசான முறையிலும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகின்றாரோ அல்லாஹ் அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாங்கள் இந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருந்தால் அதிலே வீண் விளையாட்டுகளிலும் வீணான செயல்களிலும் பாவமான காரியங்களிலும் ஈடுபடாமல் பயனுள்ள முறையிலே அமல் இபாதத்துக்களின் மூலம் இந்த இரவை கழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த இரவை அடைவது ஒரு பெரும் பாக்கியம். அதே போன்று அந்த இரவிலே அமல் செய்வது அதைவிட ஒரு மிக பெரும் பாக்கியம். எனவேதான் வீண் விளையாட்டுகள், அந்த இரவிலே வீண் விளையாட்டுகளிலே வீணான பாவ காரியங்களிலே ஈடுபட்டு விடாமல் பயனுள்ள முறையில் கழித்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தத்தையும் பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், நிறைய பேர் அந்த மாதங்கள் வந்துவிட்டால் பேருக்காக வேண்டி ஏதோ நாங்கள் அமல் செய்கிறோம் என்பதற்காக வேண்டி அமல்களை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த இரவு காலங்களிலே வீண் விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றார்கள், பாவமான காரியங்களிலே ஈடுபடுகின்றார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா, அவர்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏன் எந்த அளவிற்கு அந்த இரவிலே அமல்கள் செய்தால் நன்மை இருக்கின்றதோ அதே போன்றுதான் நாங்கள் பாவத்தில் ஈடுபட்டாலும் கூட அந்த அளவிற்கு அல்லாஹ் எங்களுக்கு அதற்கான பாவத்தையும் எழுதுகின்றான், பாவத்தையும் தருகின்றான். எனவேதான் இவ்வாறான காரியங்களை நாங்கள் முற்றுமுழுதாக தவிர்த்து அல்லாஹ்வுடைய வணக்கங்களிலே இபாதத்துக்களிலே ஈடுபட வேண்டும். குர்ஆனை ஓத முடியும், திக்ர்களிலே நாங்கள் ஈடுபட முடியும், ஸலவாத்துக்களை சொல்ல முடியும்,
சுன்னத்தான அந்த இரா வணக்கங்களிலே தொழுகைகளில் ஈடுபட முடியும். இவ்வாறான இபாதத்துக்களின் மூலமாக அந்த இரவை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். அவ்வாறு ஹயாத்தாக்குவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அந்தஸ்தை எங்களுக்கு தருகின்றார். எனவே இவ்வாறான இந்த பாக்கியத்தை நாங்கள் தவற விட்டு விடாமல் பயனுள்ள முறையில் கழிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.